12th படிக்கிற மாணவர்கள், 12th முடிச்ச மாணவர்கள் மத்திய பல்கலைக்கழகங்கள்ல யூஜி டிகிரி பண்றதுக்கான தேர்வு தான் கியூட் 2026. அந்த எக்ஸாமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதோட லாஸ்ட் அப்ளை டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 30. ஸோ இதுவரை யாரும் அப்ளை பண்ணலன்னா நீங்க சீக்கிரம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீங்க உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு நீங்க கியூட் எக்ஸாம்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு இது யார் நடத்துறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி அப்படின்னு வந்துடும். இதை நடத்துறவங்க வந்து யாருன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. சரிங்களா? என்டிஏ. கீழே அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கியூட் யூஜி 2026 இஸ் லைவ். அதை அப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா இது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஜனவரி 3. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண வேண்டிய டேட் வந்து ஜனவரி 30. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஸோ எல்லாருமே சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கியூட் கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். 3 ஆப்ஷன் என்னன்னா டவுன்லோட் வந்து புல்லட் பின், அதாவது இன்ஃபர்மேஷனை பத்தி நம்ம பாக்குறது. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணீங்கன்னா சரி வாங்க இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டவுன்லோட் பண்ணுவோம். இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இருக்கு. வாங்க ஒவ்வொரு ஸ்லைடா பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அபவுட் நேஷனல் டெஸ்டிங், அபவுட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அந்த எக்ஸாமை பத்தி போட்டிருக்காங்க. அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்குன்னு பாத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் திருவாரூர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்க இங்க நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இதுதான். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து ஜனவரி 3ல இருந்து 30 வரை 2026 அப் டு இரவு 11:50 வரை நீங்க பண்ணிக்கலாம். லாஸ்ட் சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 31 ஜனவரி 2026, அதுவும் கிட்டத்தட்ட 12 PM பண்ணிடணும். அதுல ஏதாவது கரெக்ஷனின் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா பிப்ரவரி 2 to 4 அப் டு அதுவும் 12 மணி வரை பண்ணிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த சிட்டி எக்ஸாமினேஷன் டு பி அனௌன்ஸ்ட் பை வெப்சைட்ல உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த எக்ஸாமை பத்தி. அதுக்கப்புறம் நீங்க அவங்க கொடுத்துருக்க இது நம்ம எல்லாமே பார்ப்போம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இது 13 லாங்குவேஜ்ல இருக்கு. 23 டொமைன் பிசிக்ஸ் சப்ஜெக்ட், ஒன்னு ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு. இதுல என்னென்ன 13 லாங்குவேஜ் இருக்குன்னு அசாமி, பெங்காலி, அது மாதிரி நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் இருக்கு. எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். மார்க்கிங் ஸ்கீம் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து 5 மார்க்ஸ் இருக்கு. தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆஃப் 1. ஸோ நெகட்டிவ் மார்க்கெட்டிங் இருக்கு. மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மோட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மோட்னா கம்ப்யூட்டர்ல போய் எழுதுற மாதிரி இருக்கும். டோட்டல் கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின் இருக்கும். ஈச் டெஸ்ட் பேப்பர் ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி நீங்க எழுதணும். நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. நம்ம இது பண்ணணும். டூரேஷன் ஆஃப் ஈச் டெஸ்ட் பேப்பர் வுட் பி 60 minutes. அதாவது ஒவ்வொரு பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் நடக்கும். எக்ஸாம் வில் பி conducted in multiple shift depend upon the number of candidate and subject choice. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் நடக்கும். மார்னிங் ஒரு எக்ஸாம் நடக்கலாம், மதியம் ஒரு எக்ஸாம் நடக்கலாம். அதுதான் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா அப்ளை வந்து பாத்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன் மோட், அப்ளிகேஷன் இன் ஃப்ரம் எனி மோட் அதர் மோட், அப்ளிகேஷன் ஃப்ரம் எனி அதர் மோட் will not be accepted. ஸோ ஆன்லைன்ல தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். இது அவங்களோட என்னென்ன டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம கையில என்ன இருக்கணும் அப்படிங்கிற போது அப்லோட் ஸ்கேண்ட் நம்மளோட போட்டோகிராஃப், கேண்டிடேட்டோட போட்டோகிராஃப், சிக்னேச்சர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டிசபிலிட்டி இருந்ததுன்னா டிசபிலிட்டி அந்த சர்டிபிகேட் வந்து அவங்ககிட்ட இருக்கணும். ஃபேஸ் இருக்கணும், இன்க்ளூடிங் காது தெரியணும், வித்தவுட் மாஸ்க் எதுவும் இருக்கக்கூடாது, அகைன்ஸ்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் நமக்கு பின்னாடி. சைஸ் ஆஃப் போட்டோகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா 10 KB to 200 KB இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த போட்டோ வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மட் ஒன்ல இருக்கும், கிளியர்ல விசிபிளா இருக்கணும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் போர்ட்ல படிக்கலாம், அதுக்கப்புறம் சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட்ல படிக்கலாம், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் சிலபஸ்ல படிக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 12th மார்க் வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி சில கான்ட்ரவர்சி எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பிளஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிலையும் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படின்னா பிரதர் நான் எக்ஸாமே எழுதல, இந்த எக்ஸாமே எழுதலைன்னா நான் காலேஜே சேர முடியாதா? அப்படி இல்லைன்னா இல்ல, அது அப்படிலாம் இல்லை. இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்கும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி உங்களுக்கே தெரியும், அதுக்கும் நம்ம ஸ்டேட் லெவல் அப்புறம் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு என்ன டிஃபரெண்ட் உண்டு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு நீங்க உங்க ஜாப் போறதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய
சிம்பிளா சொல்ல போனா ஃபீஸ் கம்மியா இருக்கும். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அதுக்கிற பாஸ்வேர்ட் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சரி வாங்க நம்ம வந்து இப்ப இந்த பகுதியை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கிற அப்ளை பண்றது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கிற நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இதுதான் நம்ம அப்ளை பண்றது. இப்ப எப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு கேட்டகரி சென்ட்ரலா இருந்தாங்கன்னா அதாவது ஜெனரல் கேட்டகரியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப் டு 3 சப்ஜெக்ட்டுக்கு 1000 ரூபாய், ஃபார் அடிஷனல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 400 ரூபாய். ஓபிசியா இருந்தாங்கன்னா அப் டு 3 சப்ஜெக்ட்டுக்கு 900 ரூபாய், ஈச் அடிஷனல் ஆட் பண்ணீங்கன்னா 375 ரூபாய். இதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய், அடிஷனலா ஆட் பண்ற ஈச்சுக்கு வந்து 350 ரூபாய். சரிங்களா? இந்த எக்ஸாம் வந்து இந்தியாவில இருந்துன்னு இல்ல, அவுட் ஆஃப் இந்தியால இருந்து கூட எழுதலாம். சரிங்களா? சென்டர் அவுட் சைட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து அப் டு 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4500 ரூபாய். அதர் தன் தட் அதாவது ஈச் ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது அடிஷனலா படிச்சாங்கன்னா அவங்களுக்கு 1500 ரூபாய் அடிஷனல். சர்வீஸ் சார்ஜ் ஜிஎஸ்டி வில் பி அடிஷனல் பை த பேங்க். சோ இது போக அதுவும் உங்களுக்கு இதா இருக்கும். இது வந்து அவுட் ஆஃப் இந்தியால இருந்து கூட நீங்க எழுதலாம். சரிங்களா? இந்த சைஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஹிந்தி வித் இங்கிலீஷ்ல தான் இருக்குது. நீங்க அப்படி வாங்க. கீழே வந்து ஐ ஹவ் டவுன்லோட் த இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், கார்டியன் நேம், மதர் நேம், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேக்குது. கன்ஃபார்ம் ஃபாதர் நேம், திரும்பவும் அதே எழுதுங்க. கன்ஃபார்ம் கேண்டிடேட் நேம், கன்ஃபார்ம் மதர் நேம், கன்ஃபார்ம் டேட் ஆஃப் பர்த், கன்ஃபார்ம் ஜெண்டர். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், அதாவது உங்க இது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ். இந்த எக்ஸாமினேஷன் சிட் வில் பி ஜெனரேட்டட் பேஸ்ட் ஆன் த கேண்டிடேட். அதாவது நீங்க இப்ப இருக்கிற அட்ரஸையும் உங்க பெர்மனன்ட் அட்ரஸையும் உங்களோட பிரசன்ட் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த கேண்டிடேட் மே பி அலாட்டட் எக்ஸாம் சென்டர் அட் எய்தர் லொகேஷன் டிபெண்ட் அப்பான் த சாய்ஸ் இஸ் செலக்டட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் சென்டர் அலோகேஷனுக்கு இது ரொம்ப உதவும். ஸோ உங்களோட ஃபுல் பிரசன்ட் அட்ரஸை நீங்க அப்படியே எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அதாவது உங்களுக்கு இமெயில் ஐடி நீங்க கன்ஃபார்மா வைங்க. உங்க மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது சேம் அஸ் பிரசன்ட் அட்ரஸா, பெர்மனன்ட் அட்ரஸும் நீங்க இருக்கதும் சேம்னு நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா அது அதே அட்ரஸ் கீழே வந்துரும். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்க கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க சேஞ்ச் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருங்க. என்டையர் கேப்சா கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த இதுல கேட்கும் நீங்க அடிஷனலா எதுவும் சப்ஜெக்ட் எதுவும் சூஸ் பண்ண போறீங்களா. இது எல்லாமே நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த இதை பிரிண்ட் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஃபர்தர் கம்யூனிகேஷன்ல இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா மே மந்த்ல நடக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இமெயில் வழியா கம்யூனிகேஷனோ மொபைல் வழியாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் எங்க, எந்த சென்டர், எந்த டைம், எந்த பீரியட் எல்லாமே பண்ணுவாங்க. கண்டிப்பா 12th படிக்கிற மாணவர்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து இது டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா உங்களோட எஜுகேஷன் வேற லெவல்ல இருக்கும். நிறைய மணி வைஸ் சேவ், உங்க நாலேஜ் வைஸ் சேவ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க காலேஜ் முடிச்ச உடனே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும். ஆப்பர்ச்சுனிட்டி மீன்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் நீங்க ஹையர் எஜுகேஷன் அதுல இருந்து பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டில நீங்க படிச்சிருக்கும் போது உங்களோட ரெசியூமுக்கு உங்களோட யூனிவர்சிட்டிக்கு எப்பவுமே அது ஒரு ஸ்பெஷல் ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் மாதிரி தான். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஜனவரி 30க்குள்ள நீங்க அப்ளை பண்ண பாருங்க. நன்றி பாய். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு பதிவில். டேக் கேர்.